கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா, கடைக்கு என்ன பேர்லேயே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க கேட்குறாங்க. என்னன்னே இப்படி கேட்டுட்டேன், அம்மா இல்லாத வீடு கடை எதுனே, அம்மா பேர் தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா சூடாமணி மளிகை கடைன்னு இருக்கா. அதை பார்த்தது சண்முகத்துக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவும் இருக்கல, இந்த அண்ணனோட அன்பு அரவணைப்பும் உனக்கு எப்போவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே அழுகுறாங்க ஃபீல் பண்ணிட்டு. சரி இப்படியே மாற்றி அழுதுட்டு இருந்தா எப்படி, கடை ஓப்பனிங்கை நடத்துங்க அப்படின்னு சொல்ல கடையெல்லாம் தாம் தூம்னு வச்சு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாருமே சுற்றி இருக்கவங்கலாம் கிளாப் பண்ணி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா மட்டும் என்னமோ பண்ணுங்களே, நான் சொல்கிறத யாரும் கேட்குற மாதிரி கிடையாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நல்ல நாளைக்கு ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாவார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம முத்துப்பாண்டி வர்றாங்க. முத்துப்பாண்டியை பார்த்ததுமே இசைக்கு வந்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சண்முகம் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு போய் பேசினா தான் சரிப்பட்டு வரும், நான் பேசினேன்னா வந்துட்டு பிரச்சனை வேறு மாதிரி போயிடும், நீயே போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த பன்னீர்லாம் தெளிப்பாங்க, பூவெல்லாம் தூவாங்கல்ல, வெல்கம் கேர்ள் அந்த இடத்துல இருந்து அந்த தட்டை எடுத்து நீட்டுறாங்க. பார்த்தா கோவம் வந்துடுது, அப்படியே அந்த தட்டோடு சேர்த்து கீழே தள்ளி விட்டுறாங்க. முத்துப்பாண்டி, இங்கே பாரு, இதெல்லாம் வேண்டாம், ஒழுங்காக வீட்டுக்கு வாழ்கிற வந்த வழியை பாரு, தேவையில்லாமல் உங்கள் நொன்ன பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, என்ன என் கூட சேர்ந்து வாழணும்னு ஐடியா இருக்கா இல்லையா, நான் உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல இசைக்கு வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. வா ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சண்முகம் வந்துட்டு டக்குன்னு முத்துப்பாண்டியோட கையை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. இங்கே பாரு, அவள் இந்த வீட்டில் தான் இருப்பா, நான் அன்னைக்கு சொன்னதா இன்றைக்குமே அவள் கடை வச்சு இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். என்னமோ பண்ணி தொலை, ஆனால் இனிமேல் நான் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துடாத, இனிமேல் உனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிற. இசைக்கு மட்டும் அந்த அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அவன் அப்படித்தால வா அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருந்துச்சு.